வணக்க மக்களை செல்வத்து ஜீவிக்கும் மனமார்ந்த அன்போடு உங்களுக்கு 20/8/2024 21/8/2024 2 நாள் வீடியோவும் சேர்த்து போட்டுறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்ட விஷயந்தான் கிழங்கு தாளித்து சாப்பிட்டது. சூப்பராக இருந்துச்சு. கிழங்கு எப்படி பண்ணன்ற வீடியோ நிச்சயமாக சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ ஜூம்பா கிளாஸஸ்க்கு தான் நம்ம கிளம்பி ஹரிபரியாக கிளம்பி வந்துட்டோம். எப்படி முடியை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு போகிறவங்க எல்லாம் கேட்குறீங்க. நான் எங்கே மெயின்டைன் பண்ணுறேன் நீங்களே பார்க்குறீங்களா? நான் மெயின்டைன்ற ஒரு விஷயம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. அதேமாதிரி மெயின்டைன் இது ரெகுலர் அப்படின்ற 2 விஷயத்துக்கும் நான் வந்து அப்பாற்பட்டுவேன். ஏன்னா முடியவும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டேன், ஸ்கின்னும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டேன், கிளாஸஸும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாமே ஒரு ஸ்பூனை நவுத்துறதா இருந்தால் கூட நான் தான் வந்து நவுத்தி வைக்கணும். அதனால் வீட்டில் வந்து அதுதான் சொல்கிறேனே, டாய்லெட்டில் எதை அடைச்சிக்கிட்டாலும் சரி, சிங்கில் எதை அடைச்சிக்கிட்டாலும் சரி, அது வீட்டு வேலைகள் எது சாப்பிட்றதுக்கு நான் பண்ணினாலும் சரி, ஓடுறதுக்காக இருந்தாலும் சரி, ஒடியாரத்துக்காக இருந்தாலும் நான் போடுற காஸ்மெட்டிக்ஸ் வரைக்கும் நான் தான் சூஸ் பண்ணுறேன்றதுனால எனக்கு வந்து எந்த ஒரு பேக் போன் சப்போர்ட்டாக எதுவுமே இல்லை. அப்படின்றதுனால தான் என்னால் எதையுமே கண்டினியூவாக பண்ண முடியல. இப்போ வந்து ஜும்பான்றது நான் சொல்லியிருக்கேன், இது ஒரு விதமான எக்ஸசைஸு. ஸோ இந்த எக்ஸசைஸுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கவங்களுக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு, டான்ஸ் பிடிச்சவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், இது பர்ஃபெக்ட் ஜூம்பா கிடையாது. பட் இருந்தாலும் என்னமோ என்னோடய மைண்ட் ரிலாக்ஸ்க்காக நான் ஓடிடுறேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு விதமான சந்தோஷமான கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு ஓடிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நானே சில விஷயங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் ஓடுறேன். இதில் ரிலாக்ஸேஷனே கிடையாது. ஏன்னா ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, வீட்டு வேலைகள் பண்ணுறது, அப்பப்போ நான் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக ஓடுற ஒரே விஷயம் படம். அது ஒன்று தான் என்னோடய பெரிய மைண்ட் ரிலாக்ஸே. மற்றபடி எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி பண்ணிவிட்டு சில வேலைகளுக்கு நடுவில் எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறோன்னு கூட சம்டைம்ஸ் தோணும். ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் வீடியோஸ் எல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இது பண்ணுறேன். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அவங்களோட பெர்மிஷன்ஸோடு தான் நான் வந்து வீடியோஸ் எடுப்பேன். இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருந்தீங்க, எனக்கு பதில் சொல்ல முடியல. அவங்களோட பெர்மிஷன்ஸோடு தான் நான் வந்து வீடியோஸ் எடுப்பேன், போடுவேன். ஸோ இது வந்து நான் இர்ரெகுலர், அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் மாதத்தில் 12 கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 கிளாஸ் போயிடுவேன். மீதி கிளாஸ் எல்லாம் வந்து டேக்காக கொடுத்துருவேன். அதே மாதிரி மந்த்லி வந்து ஜிம்முக்கு எத்தனை நாள் போவேன் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 9 நாள் போயிடுவேன். ஏன்னா கிளாஸஸ் வந்து ஜூம்பா கிளாஸுன்றது வரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், செவ்வாய் வியாழன் சனிக்கிழமை, இந்த மாதிரி வீக்லி 3 கிளாஸஸ். ஜிம்முன்றது அப்படி கிடையாது, டெய்லின்றதுனால எப்படியும் கணக்கு வச்சா ஒரு மாதத்துக்கு 10 நாள் அப்படின்றத போடலாம். ஸோ அடுத்த மாதம் ஆகஸ்ட் 1லேருந்து எத்தனை நாள் ஜிம் போகிறோம், எத்தனை நாள் ஜூம்பா கிளாஸ் போகிறோன்றத நம்ம வந்து ஒரு வீடியோவாக போட்டுட்டோம்னா நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியும். அதுக்கப்புறம் ஸோ எதுக்கு நான் இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, மறுபடியும் நான் வந்து கிளாஸஸ் இப்போ கட் பண்ண போகிறேன். அகைன் ஒரு 8 டேஸ்க்கு என்னால் கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியாது. என்ன விஷயன்றது நிச்சயமாக அப்லோட் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஷூட்டிங்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மருமகள் ஷூட்டிங் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அது இந்த மாதமெல்லாம் ரொம்ப கொடுமையாக திருவள்ளூரில் 2 நாள் ஷூட்டிங் போட்டு அங்கே அப் அண்ட் டவுன் 84 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்துட்டு 84 எவ்வளோ இது 168 கிலோமீட்டர் அந்த பக்கம் போயிட்டு வந்தோம் 2 நாள் ஷூட்டிங்காக. அதுவும் போயிட்டு வந்தது. இந்த பக்கம் சிட்லப்பாக்கம் பார்த்திங்கன்னா 20 அப் அண்ட் டவுன் 20 40 80. ஸோ 186. இந்த பக்கம் ஒரு 80 அப்படின்னா கூட ஆயிடுச்சு. ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான் இந்த மாதத்தில் 5 நாள் எனக்கு ஷூட்டிங் கொடுத்துருந்தாங்க. அடுத்த மாதம் என்ன வருது ஏது வருதுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ மருமகளோட ஷூட்டிங் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த மாதம் இனி 1 to 20க்குள்ளே தான் அவங்க என்ன டேட் கேட்பாங்கங்கிறது தெரியும். இந்த 20லேருந்து அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. 20னா 20யே எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. 18 கூட ஷெட்யூல் முடிப்பாங்க, 17 கூட முடிப்பாங்க. அதை நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேறு எதுவும் கமிட் ஆகலையானா இன்னும் எந்த வாய்ப்பும் கரெக்டான வாய்ப்பு வரலை. அதனால் நம்ம கமிட் ஆகலை. இப்போ சில விஷயங்கள் வெளியில் நம்மளோட பர்சனல் ஒர்க்காக போகிறதுனால அவங்களுக்கு ஷார்ட்ஸ் மட்டும் அப்பப்போ வரும். முடிஞ்சால் வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போயும் இன்னும் ஒரு 8 நாளைக்கு என்னால் கிளாஸ் போக முடியாது. 8 நாளைக்கு வந்து ஜூம்பாவும் போக முடியாது. மறுபடியும் அகைன் இது வந்து வெயிட் பில்டப் ஆகிடும். ப்ராப்பராக ஒழுங்காக சாப்பிடவும் முடியாது. என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்ணும். ஸோ ஷூட்டிங்காக இல்லை, நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அன்னன்னைக்கு போனேன்னா நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு போட்டால் தான் உங்களுக்கும்
என்ன விஷயம்னு நீங்கள் பார்ப்பீங்க. இல்லாட்டி ஜிவி வீடியோஸு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோஸ் போடுங்கக்கான்னு. ஸோ அவங்களுக்காக தான் இதை நான் மெனக்கெட்டு கஷ்டப்பட்டுட்டு நான் போட்டுறேன். ஜூம்பா போயிட்டு வந்த கையோட மணி 2/28/2024 நான் சொல்லியாச்சு. என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளோட பாத்திரம் விளக்குற வேலை, ஜிங்க்கு வேலை ஒரு வேலை முடிஞ்சிருச்சுப்பா. சூடான சாதம் பண்ணி வச்சேன். அன்றைக்கி கிழங்கு தாளித்ததுனால கிழங்கு சாப்பிட்டுட்டேன். நீங்கள் கேட்டிங்க எல்லோரும் இவ்வளோ தான் சாப்பிடுவேன், அவ்வளோதான் சாப்பிடுவேன். விக்கி அம்மா வந்து ஸ்பெஷலாக இது வந்து என்னமோ மீன் அந்த மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் கொடுத்துருந்தாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. சரி ஓகே, கொடுத்ததை வேணான்னு சொல்லக்கூடாது, அதுவும் மீன் வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு வாங்கி வச்சுக்கிட்டு நான் வந்து கார்ன் வந்து கிடச்சிது, எனக்கு நாட்டு சோளம் மாதிரி கிடச்சிது. அப்புறம் நான் வந்து பண்ணது வந்து காலிஃப்ளவர் பக்கோடாவும் பீட்ரூட் சட்னியும். கண்டிப்பாக தம்பியை ரொம்ப மிஸ் பண்ணாங்க, ஏன்னா இது வந்து அவனோட ரெசிபி. ஸோ எனக்கெல்லாம் எடுத்து அப்புறம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்துட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். எப்போவுமே நான் என்ன வாங்குறேனோ அதை பெருசாக சொல்வேன், நான் கொடுக்குறத பெருசாக சொல்ல மாட்டேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும். எனக்கு 10 ரூபா சாக்லேட் கொடுத்தா கூட அதை பெருசாக சொல்வேன், நான் 1000 ரூபாய்க்கு பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு பிடிச்ச மீனை வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போது ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் இருந்தது. மீனுங்கும் போதே நான் டெம்ப்ட் ஆகிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செவ்வாய்க்கிழமை முருகன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு 4:10க்கு தான் நான் சாப்பிட்டேன். ஏன்னா எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு வந்துட்டு அப்படி தான் சாப்பிட முடியுது, வேறு ஆப்ஷன் இல்லை. ஷூட்டிங் இருந்தால் மட்டும்தான் இது ரெகுலரைஸ் ஆகும். அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 21/8/2024 இன்றைக்கி வந்து புதன்கிழமை. ஸோ நான்வெஜ் எடுக்கலான்னு தான் பார்த்தேன், சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு இது போதுன்ட்டு ஃபுல்லாக பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு இன்றைக்கி நேற்று ஃபுல்லாக ஆயில் வச்சுருந்தேன். நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். நான் வீக்லி ஒன்ஸ் தாங்க ஆயிலே வைப்பேன், அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ எக்கு பாயில் பண்ணி வச்சுருந்தேன், ரைஸ் வச்சுருந்தேன். நேற்று விக்கி மம்மி கொடுத்த மீன் குழம்பு இருந்தது, அது கொஞ்சம் சரி ஓகேன்னு வச்சுக்கிட்டேன். பீட்ரூட் சட்னி நேற்று அரைச்சது கொஞ்சம் இருந்தது, அதுவும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணது கீரை, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொண்டக்கடலையை சுண்டல், கருப்பு கடலையை வேவிச்சு வச்சுருந்தேன் வாழைக்காய் பஜ்ஜியோட. இன்றைக்கி ஃபேண்டாஸ்டிக்கான டே போட்டுட்டு தயிர் ஆப்ஷனல் தான், பட் நான் எனக்கு தொட்டுக்க மாட்டேன், பூனைக்காக தான் இருக்கும். எத்தனை வெரைட்டி சாப்பிட்டேன்றதை நீங்கள் எனக்கு எண்ணி சொல்லுங்கள், ஃபுல் வீடியோஸ் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம டேஸ். நான் உங்களுக்கு தலைக்கு இன்றைக்கி தான் ஃபுல்லாக ஆயில் வச்சுருந்தேன், காதில் ஹெட்ஃபோன் போட்டிருந்தாவே ஃபோன் பேசுகிறேன்னு அர்த்தம். ஸோ என்னோடய லஞ்சை இப்படி தான் நான் என்ஜாய் பண்ணுறேன், என்னோடய டே ரொட்டீனை இப்படி தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ தடங்களுக்கு வருந்துகிறேன், திரும்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிடுங்க ஜிவியை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சாப்பிட்டு நான் என்னோடய டேவை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். அவ்வளோதான் நான் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் பசிக்கும் போது தான் மறுபடியும் நான் சாப்பிடுவேன். அவ்வளோதான் என்னால் முடியும். ஸோ ஒரு நாள் கொடுத்தா நம்ம 4 நாள் கொடுத்து கழிச்சிருவோம். இதுதான் ஜிவி ஸ்டைல். பாய். வணக்கம் மக்களை, செல்வத்தை ஜிவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கான வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ணன்றதை டீட்டெயில்டாக நான் போட்டிருக்கேன் வீடியோஸு. நீங்கள் வேணால் ஜிவி சேலஞ்சை 1 டே சேலஞ்சாக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு இத்தனை வேலைகள் பார்த்துட்டு வீட்டில் இடைப்பட்ட கேப்பில் இதே மாதிரி கிளாஸஸ் போய்கிட்டு, ஷூட்டிங்ஸும் போய்கிட்டு, இதே மாதிரி ஜிம்முக்கும் போயிட்டு வந்துட்டு சமைச்சிக்கிட்டு, ஸோ வீடியோஸையும் பண்ணிக்கிட்டு, இன்ஸ்டாகிராமுக்கு இன்னும் ரீல்ஸ் கூட நான் எடுத்து போடலை. ஸோ எனக்கு மெசேஜ் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. தயவு செஞ்சு என்னை மன்னிக்கவும். ஸோ உங்களுக்கான வீடியோஸை போட்டிருக்கேன், போடும்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதை தாண்டி என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியல. ஸோ ட்ரூவாக இருக்கேன், அவ்வளோதான். நோ ஒன் சப்போர்ட் மீ. ஸோ அதனால் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எனக்கு பழகின விஷயந்தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ ஜிவியை படித்தவங்களுக்கு தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. லவ் யூ, கீப் சப்போர்ட்டிங், பாய். அதே மாதிரி ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்க. நான் எங்கே மெயின்டைன் பண்ணுறேன்? வாரத்தில் 1 நாள் ஆயில் பாத் எடுக்கிறேன், அதிகபட்சம் 2 நாள் ஆயில் பாத் எடுப்பேன், அவ்வளோதான். இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக தயிர் போட்டோ, அலோவேரா போட்டோ, வேறு ஏதோ போட்டோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரியே ஃபுட்டு நான் என்ன சாப்பிட்றதையும் காட்டுறேன். ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரூட்ஸ் கூட நான் பெருசாக எதுவும் சாப்பிட்றதும் கிடையாது. அதிகபட்சம் மூஞ்சிக்கு எதுவுமே போடுறது கிடையாது, ஒரு ஆயிலை தவிர. ஸோ ஜிவி வந்து இவ்வளோ தான். அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஒரு ஐப்ரோ கூட எடுக்க மாட்டேன், அது உங்களுக்கான விஷயம். ஸோ அழகுன்றது வந்து இங்கே இருந்தால் போதும். இங்கேருந்து அதுக்காக நான் எதுவும் மெனக்கெடுறது இல்லைன்னு சொல்ல வரேன், ஓகே? நீங்கள் மெனக்கெட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் தான். பாய்.